குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை, 100 கோடி ரூபாய் அபராதம். சசிகலா, இளவரசி சுதாகரனுக்கு 4 ஆண்டுகள் தண்டனையோடு 10 கோடி ரூபாய் அபராதம். முழு சொத்தையும் பறிமுதல் செய்யவும் நீதிபதி குன்ஹா அதிரடி தீர்ப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டதால் முதலமைச்சர் பதவி இழந்தார் ஜெயலலிதா. புதிய முதலமைச்சர் நாளை அறிவிக்கப்படுவார் என தகவல். பேருந்துகளுக்கு தீ வைத்தும் அடித்து நொறுக்கியும் அதிமுகவினர் வன்முறை. மாநில சட்டம் ஒழுங்கு பற்றி ஆளுநர் ரோசையா அவசர ஆலோசனை. நீதிபதி குன்ஹா மிக சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து. வணக்கம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். அவரது முழு சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டார். மேலும் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கும் தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி அவர்களது சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய ஆணையிட்டார். 18 ஆண்டு காலமாக இழுத்தடிக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா இன்று தீர்ப்பளித்தார். சட்டப்பிரிவு 120 B-யின் படி கூட்டு சதி திட்டம் தீட்டியது, 109வது பிரிவின் படி கூட்டு சதிக்கு துணையாக இருந்தது, சட்டப்பிரிவு 13 கீழ் 2 படியும் 13 கீழ் 1E பிரிவின் படியும் ஊழல் தடுப்புச் சட்டத்தை மீறி சொத்து குவித்தது ஆகிய பிரிவுகளின் படி ஜெயலலிதா குற்றவாளி என்று நீதிபதி அறிவித்தார். இதேபோல் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி உறுதி செய்தார். பின்னர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம் என்பது தொடர்பாக இறுதி வாதம் செய்யுமாறு இரு தரப்பு வழக்கறிஞர்களையும் கேட்டுக்கொண்டார். அப்போது 2 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை விதிக்குமாறு ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞரும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்குமாறு அரசு தரப்பு வழக்கறிஞரும் வாதிட்டனர். பின்னர் இறுதி தீர்ப்பளித்த நீதிபதி குன்ஹா ஜெயலலிதாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தார். அத்துடன் சொத்து முழுவதையும் பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டார். மேலும் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தார். மேலும் இவ்வழக்கில் அதிரடியாக 4 பேரின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். இதையடுத்து 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெயலலிதா சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அடுத்த முதலமைச்சர் குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தரப்பில் ஜாமீன் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும். ஆனால் தசரா விடுமுறை காரணமாக 8 நாட்கள் வரை ஜெயலலிதா தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய இயலாது என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது மிகச் சரியான தீர்ப்பு என்பதே அவர்களது கருத்தாக உள்ளது. இந்த தீர்ப்பு காலதாமதமாக வந்திருந்தாலும் மக்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. இந்த தண்டனையை ஜெயலலிதா ஏற்று அவரும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பதவி ராஜினாமா செய்வதுதான் முறை. ஆகவே இந்த தண்டனையை அவர்கள் மதித்து, நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அதை அம்மையார் 18 ஆண்டு காலம் இழுக்கடித்தார்கள். நீதி இறுதியாக வென்றிருக்கிறது. இன்றைக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இது எதிர்பார்த்து கொண்டுதான். எந்த கட்சியும் எதிர்க்கட்சியாக போட்டி போட முடியாத நிலை தமிழகத்தில் நிலவியதற்கு காரணம் ஆளும் கட்சியின் அதிகார பலமும் பணபலமும் தான்.
ஆக குற்றம் செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு பயன்படுத்தி பணம் சேர்ப்பவர்களால் லெவல் பிளேயிங் ஒரு நேர்மையான தேர்தலை மற்ற கட்சியினரால் சமாளிக்க முடியவில்லை. ஆக பவர் கட் செய்வதன் மூலமாக, கடையை அடைப்பதன் மூலமாக, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக, கேபிள்களை கட் செய்வதன் மூலமாக தீர்ப்புகளை மாற்றி வைத்துவிட முடியாது. ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவருக்கும் ஒரு பாடமாக அமைந்துவிட்டது. பதவியில் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிவுடையவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்றுதான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தீர்ப்பை பார்க்கிறது. 18 years old case. Continuously trial was going on. Even the courts were changed from Tamil Nadu. The cases were moved to other state, Karnataka. So it was going on, and it is a very significant judgment that has come today. It means the Chief Minister cannot remain as Chief Minister. She has to step down. It will have its own impact on the politics of Tamil Nadu. What kind of impact it is going to create, we will have to wait and see. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பேருந்துகளை அடித்து நொறுக்கி அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டனர். வணிகர்களை மிரட்டி கடைகளையும் அவர்கள் அடைக்கச் செய்தனர். இதையெல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல்லில் கூட்டம் கூட்டமாக உருட்டு கட்டைகளோடு திரண்டு வந்து அதிமுகவினர் பேருந்து நிலையம், மெயின் ரோடு, பழனி ரோடு ஆகிய பகுதிகளில் வணிகர்களை மிரட்டி கடைகளை அடைக்கச் செய்தனர். அடைக்க மறுத்த வணிகர்களின் கடைகளை அடித்து நொறுக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலைய தடுப்பு வேலிகளையும் அவர்கள் சாய்த்தனர். இதனால் பேருந்து நிலையம் காத்திருந்த பயணிகள் அளவு எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். காஞ்சிபுரத்தில் அரசு பேருந்தை நிறுத்தி அதிமுகவினர் தீயிட்டு எரித்தனர். உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயணிகள் ஓட்டம் பிடித்தனர். இருசக்கர வாகனங்களையும் மறித்து நிறுத்தி தீயிட்டு எரித்தனர். மதுரையிலும் பேருந்துகள் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்தினர். திருச்சி மாவட்டம் முழுவதும் அதிமுகவினரின் அச்சுறுத்தலால் கடைகள் அடைக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். வன்முறைகளை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். சேலத்தில் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கை குழந்தைகளுடன் ஊர் திரும்ப முடியாமல் அவதிப்பட்டனர். அவர்களுக்கு உதவி செய்த காவல்துறையினர் யாரும் முன்வரவில்லை. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதை தொடர்ந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பற்றி ஆளுநர் ரோசையா உயரதிகாரிகளை நேரில் வரவழைத்து இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். ஊழல் வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதன் மூலம் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்துள்ளார். புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னதாக மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றி ஆளுநர் ரோசையா இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலாளர் மோகன் வர்கீஸ், காவல்துறை இயக்குநர் ராமானுஜன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் ஆகியோரை நேரில் வரவழைத்து ஆளுநர் ரோசையா சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். செய்திகள் தொடர்கின்றன. இந்திய வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு 18 ஆண்டுகள் கடந்து முடிவுக்கு வந்துள்ளது. ஜான் மைக்கேல் டி குன்ஹாவும் சேர்த்து 14 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்துள்ள போதிலும் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை முறையீடுகள் செய்த வகையில் 6 நீதிமன்றங்கள் மற்றும் 90 நீதிபதிகளோடு இந்த வழக்கு தொடர்புடையதாகி இழுத்தடிப்பதில் புதிய வரலாறு படைக்கப்பட்டது. இந்திய அளவில் உறுதியான, தெளிவான தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி என்கிற பெயரெடுத்த ஜான் மைக்கேல் டி குன்ஹா இந்த வழக்கை நிறைவு செய்துள்ளார்.
1991 ஆண்டு முதல் 1996 வரை தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக 66,65,20,395 ரூபாய் சொத்து குவித்ததாக அப்போதைய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி கடந்த 1996 ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை விசாரித்த நீதிபதி சொத்து குவிப்பு பற்றி விசாரிக்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி நல்லம நாயுடு தலைமையில் 15 காவல்துறை ஆய்வாளர்களை விசாரணை அதிகாரிகளாக நியமித்தார். அவர்கள் இவ்வழக்கில் முதல் குற்றவாளியாக ஜெயலலிதாவை சேர்த்தனர். சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரையும் இவ்வழக்கில் குற்றவாளிகளாக சேர்த்தனர். அதன் பின்னர் இவ்வழக்கு 1997 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை சென்னை தனி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் நீதிபதிகள் சம்பந்தம், ஆறுமுக பெருமாள், ஆதித்தன், அன்பழகன், ராஜமாணிக்கம், மதிவாணன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் வழக்கு விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை ஏற்ற உச்சநீதிமன்றம் பெங்களூருவில் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன்படி இவ்வழக்கு 2004 ஆண்டு பெங்களூரு தனி நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. நீதிபதி பச்சாபூரே இவ்வழக்கு விசாரணையை தொடங்கினார். அதன் பிறகு ஆவணங்களை மொழிபெயர்த்தல், குறுக்கு விசாரணை, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்தல், இறுதிவாதம் ஆகியவை 11 ஆண்டுகளாக நடைபெற்றது. இடையிடையே விசாரணையை இழுத்தடிக்கின்ற வகையில் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முறையீடுகள் செய்ததை பட்டியல் இட முடியாதபடி அவை நீளும். பெங்களூரு நீதிமன்றத்தில் இவ்வழக்கை பச்சாபூரே, கிருஷ்ணப்பா, மனோலி, ஆஸ்டின், மல்லிகார்ஜுனையா, சேமராசு, பாலகிருஷ்ணா, முடிகவுடர் ஆகிய நீதிபதிகள் விசாரித்தனர். இறுதியாக ஜான் மைக்கேல் டி குன்ஹா இவ்வழக்கை விசாரித்து முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். அனைத்து விசாரணைகளும் கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவடைந்து செப்டம்பர் 20ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என்று சிறப்பு நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அறிவித்தார். அதன் பிறகு பாதுகாப்பை காரணம் காட்டி தீர்ப்பு வழங்கும் இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி ஜெயலலிதா தரப்பு வைத்த கோரிக்கையை ஏற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்று நீதிபதி குன்ஹா அறிவித்தார். 1996 ஆண்டு ஜூலை மாதம் சென்னை மாநகர அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிய சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை சிங்காரவேலர் சிறப்பு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம் என கடந்த 18 ஆண்டுகளில் 6 நீதிமன்றங்களின் படிகளை ஏறி இருக்கிறது. உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் சேர்த்து மொத்தம் 90 நீதிபதிகள் வழக்கை விசாரித்துள்ளனர். ஜெயலலிதா தரப்பில் குழுக்களாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர். அரசு தரப்பு மற்றும் திமுக சார்பிலும் வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அரசு தரப்பில் வாதிட்டவர்களில் ஆச்சாரியா திறம்பட செயலாற்றி பெயர் எடுத்தார். பின்னர் மன உளைச்சல் ஏற்பட்டதால் இவ்வழக்கில் இருந்து ஒதுங்கினார். உறுதியானவர், தெளிவான தீர்ப்பினை அளிக்கக்கூடியவர் என்று பெயரெடுத்த நீதிபதி குன்ஹா இவ்வழக்கை முடிக்க தினமும் 18 மணி நேரம் வரை உழைத்திருக்கிறார். தீர்ப்பின் இறுதி வடிவத்தை தமது கைப்படவே கடந்த 4 நாட்களாக தட்டச்சு செய்து இறுதி செய்து இன்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்.